இந்த ஆர்கார்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு செலெக்ஷன் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். தளபதிக்கு ஏழை ஊக்கத்தொகையும் வரும், அந்த மெடலும் கிடைக்கும். தளபதிக்கு ஏழை உங்களுக்கு பொன்னாடையும் கிடைக்கும். அதுக்கு நல்லா படித்து நம்பர் 1 பொசிஷனில் வரணும். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அது யார் ஓட்டப்பந்தயத்தில் ஓட ரெடியாக இருக்கீங்களோ அதுக்கான ஓட்டப்பந்தய ரேங்கில் ஃபஸ்ட்டு மேம் கொடுத்து உங்களை ஊக்குவிக்கிறாங்க. நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகி இதோடு இதை விட்டுறக்கூடாது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், இந்த மெடலை இன்னும் பெருசாக வாங்கணும், கப்பு வாங்கணும், நம்ம இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரேஷனாக இருக்கணும், நம்ம படிப்பு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்ற மாதிரி படிக்கணும். விளையாட்டு போக்கில் இருந்ததெல்லாம் விட்டுட்டு படிக்கிற இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களை பெற்றவங்களுக்கும் அதுதான் பெருமை. உங்கள் பெற்றவங்களுக்கும் பெருமை, உங்கள் ஆசிரியருக்கும் பெருமை. உங்களுக்கு அது தலைநிமிர செய்யும். தளபதி சொன்னது தான், நம்மகிட்டேருந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் படிப்பு எடுக்க முடியாது. படிப்பு மட்டும் இருக்கும். நீங்கள் வெளிப்பட்டு தான் உங்களோட படிப்பை தேர்வு. அதை நல்லா கூர்ந்து படித்து பெரிய லெவலில் இதில் எத்தனை பேர் நான் தளபதிக்கு நிற்க வைக்கிறேன்றதை பார்க்குறேன். 10th ஆசை இருக்கிற எல்லாருக்குமே சரி. யாரெல்லாம் சும்மா இது ஒரு இது இல்லை, பேச்சு இல்லை, உண்மையான விஷயம். இதே ஊர்லேயே பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக போன வருஷம் கூட பண்ணது தான். 10th படித்த 3 ஸ்டூடெண்ட்டும் சரி, +2 படித்த 3 ஸ்டூடெண்ட்டும் சரி, என் சார்பாக கூப்பிட்டு போய் அவர் கையால் மெடலு, அவர் ஊக்கத்தொகை அவரே கொடுப்பார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? டீச்சர் கேளுங்க சொல்லுவாங்க. நந்தே தெரியுமா? நானே ஃபோன் பண்ணி அண்ணா கிட்ட சொன்னேன் எந்த ஸ்கூலுன்றது. அவரே போயிட்டு உடனே காண்டாக்ட் பண்ணி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஆற்காடு கேர்ள்ஸில் ஆற்காடு பாய்ஸில் எல்லாருமே செலக்ட் பண்ணி இவங்க கூட்டிகிட்டு போனாங்க. தளபதி தெரியும்ல, தளபதி கையால் வாங்குறதுன்னா இன்னும் நமக்கு ஒரு பெருமை தானே. அதுக்கு அவர் சொன்ன மாதிரி இப்போத்துலேருந்து நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓட ரெடியாக இருக்கணும். வாழ்க்கையே ஓட்டப்பந்தயம் தான். அவன் முன்னே போவிடுறதோ இல்லை இவனை முன்னே போவிடுறதோ வேடிக்கை பார்க்கறதோ இருந்தால் நம்ம பின்னாடி ஆகிடுவோம். சரியா? எப்படி ஓடத்துக்கு ரெடியாக இருக்கும். ரன் ஓடி சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை எல்லாரும் நின்று பார்க்குறமே நீங்கள் நிற்கணும் அந்த இடத்துல. அதுக்கு தலை நிமிர செய்யறமே நல்லா படிக்கணும். உங்கள் பெற்றவங்களுக்கும் நல்ல ஒரு இதுவோ பண்ணுங்க. புரியுதா? அவங்களுக்கும் ஒரு பேர் எடுத்து கொடுங்க. இது இன்னும் மெடல் கப்பு அப்படியே வீட்டு ஃபுல்லாக நீங்கள் சாதிக்கிறதா இருக்கணும். இதுக்கப்புறம் உங்களோட சாதனைகள் தான் பேசப்படணும். சரிங்களா? எல்லா விளையாட்டு போக்கில் அப்படியே இருந்துடக்கூடாது. அடுத்த கட்டம் போகிறீங்க, அடுத்த கட்டம் போகும்போது அடுத்த கட்டத்துக்கு தகுந்த ரெடி ஆகிக்கணும். நம்மளை பக்குவப்படுத்தி ரெடி ஆகிக்கணும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னா பின்தங்கக்கூடாது. நம்மளுக்கு சரின்னு தோணுதா ஓட ரெடி ஆகிடுங்க. படிங்க, நல்லா படிங்க. ஓகேங்களா? சரி, தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். ஏன்னா அவங்களோட ஷெட்யூலில் வர முடியுமா முடியாதா